அன்பு அழைப்பு விடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழுவை கூட்டி இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று செயற்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குலதெய்வம் என்றும் போற்றி வழங்குகிற என் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்கு போராடுவதை தவிர எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என்று உறுதியேற்று போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் துறவி என்று போற்றப்படுகிற நம்முடைய குலதெய்வம் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற வண்டியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே, கட்சியின் முன்னாள் தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே, நம்முடைய மூத்த நிர்வாகிகள் அன்புக்குரிய ஏ.கே. மூர்த்தி அவர்களே, வந்தவாசி துரை அவர்களே, எல்லோரையும் வரவேற்று பேச அமர்ந்திருக்கிற நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இதை பார்ப்பது ஒரு நல்ல காட்சி என்று சொல்வதை விட இது மருத்துவரையா அவர்களுக்கு மனநிறைவை கொடுத்திருக்கிற ஒரு செயற்குழு என்பதை நான் தெரிவிக்கிறேன். இந்த செயற்குழுவுக்கு முன்னால் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு நடந்தது. இந்த நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இங்கே செயற்குழு, இந்த செயற்குழுவில் நிறைய தீர்மானங்கள், இந்த தீர்மானத்தை சொல்லுவோம் ஒரு வரையில் சொல்லணும்னு சொல்லி படிச்சாங்க. நிறைய பொருள் அடங்கியது. இதெல்லாம் யாருடைய கருத்துனா தமிழ்நாட்டை விடியலை உண்டாக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மருத்துவரையா அவர்களின் குரல் தான் செயற்குழு சொன்னவுடனே நம்முடைய ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் மருத்துவரையாவும் செயற்குழுவோட என்ன சொல்ல போறாங்க அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. எனக்கு மனசு வருத்தம். என்ன வருத்தம்னா, செயற்குழு என்பது ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் எல்லோரும் மனதிலே வேதனையும் சோதனையும் தாங்கி கூட நடத்துகிற ஒரு செயற்குழு என்பதை நான் தெரிவித்தேன். பொதுவாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால், வண்டியர் சங்கம் என்று சொன்னால், அதையெல்லாம் வழிநடத்துகிற மருத்துவரையா அவர்கள் அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர், தன்னம்பிக்கையுள்ள தலைவர், விடாமுயற்சியுள்ள தலைவர், தான் கையிலே எடுத்ததை சாதிக்கும் வரையில் கைவிடாமல் போராடக்கூடிய தலைவர் என்பதை எல்லோரும் சொல்வார்கள். தமிழ்நாட்டிலே மறைந்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள், இந்திய அளவில் இருக்கிற மறைந்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் இப்படி ஒரு துணிச்சலான தலைவரை தமிழ்நாட்டை தவிர இந்தியாவும் கண்டதில்லை, என்னாலும் காணப்போவதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் சொல்வார்கள். கடந்த காலத்தில் தந்தை பெரியார் தலைவர் காமராஜர், சமூக கட்சி சார்ந்த தலைவர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் மருத்துவரையா அவரை போல ஒரு தலைவர் இல்லை என்று தமிழ்நாட்டிலே டெல்லியில பேசுவாங்க. டெல்லியில ஐயா போவாங்க. ஒரு நேரத்தில் நானும் கூட போவோம். அங்க அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் ஐயா வந்து என்ன போராட்டமே வாழ்க்கை. எதுக்காக போராட்டம்? சமூக நீதிக்காக போராட்டம். அந்த போராட்டத்தை 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்த தலைவர். ஆனால் எந்த பதவிக்கும் செல்லாமல் சாதனை படைத்த வன்னியர் உள்ளிட்ட 107 சாதிகளுக்கு 108 ஆட்சி 115 பெயர் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, 60 இடஒதுக்கீடு, மத்திய கல்வி நிறுவனத்தில் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் பட்டியல் இனத்தை பழமொழி சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இந்திய அளவில் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த மகத்தான சக்தி மருத்துவ
பிபிசி பிரதமர் பதவியிலிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வேலை வாய்ப்பில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டார். அதிகாரமே இல்லாம கூட்டணியில் இடம்பெற்றதுனால வேலை வாய்ப்புக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு படிச்சாலும் போக முடியும். அப்படி படிப்பதற்கும் இந்திய அளவில் கல்வி நிறுவனங்களில் 27 விழுக்காட்டை இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த மகத்தான தலைவர் தான் கட்சி நடத்தணுமா இதுதான் நடத்தணும். தமிழ்நாட்டில் எடுப்போம், இந்திய நாட்டில் எடுப்போம். ஒரு பயிலாளர் நடத்தி பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் பணியாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற மகத்தான ஆசிரியர் பெருமானார் 45 நாள் பயிற்சி 14,500 பெண்களுக்கு பயிற்சி எடுத்தார். யாரால் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி சமூக நற்பணி மன்றம் பள்ளியில படிச்சவங்க பள்ளியில இருக்கிறோம், அரசு பள்ளியில இருக்கிறவங்க நடராஜன் அந்த அமைப்புல ஐயாவை இருந்தார். நானும் அமைப்பு அப்ப ஐயாவை பார்த்தோம். பார்த்துட்டு அந்த கூட்டத்துல 2 கூட்டத்துல பார்த்தோம். எல்லாரும் வருவாங்க, தமிழ்நாடு முழுக்க வருவாங்க. பார்த்து ஐயா பண்ணிட்டு வருவாங்க. இப்ப கூட்டம் இப்ப வண்டியசமா ஆரம்பிச்சு அந்த கூட்டம் பின்னால எல்லாம் ஏற்றால போவாங்க. ஆணும் போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன நிறைய பேர் வந்துக்கிறாங்க. அவருக்கு மட்டும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதே இருக்கும். ஐயாவுக்கு ஈர்ப்பு சக்தி அதற்கு பிறகுதான் பாருங்க, இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் கட்சி 1885 தொடங்கினாங்க. ஆசிரியர் 1985க்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கு முன்பு நாட்டில் தொடங்கப்பட்ட அமைப்பு வண்டியோட சத்திரிய மகாசபை என்ற அமைப்பு தான். பல அமைப்புகள் தொடர்பாக பயனில்லை. அதை பார்த்து வேதனைப்பட்ட மருத்துவரை அவர்கள் தான் 1980 வன்னிய சங்கத்தை தொடங்கி போராட்டங்களை அறிவிப்பது போராட்ட வரலாறு. இப்படி வன்னிய சங்கம் போராட்டம் நடத்தினாலும் கூட மாநாடுகளை நடத்தினாலும் கூட அந்த மாநாடுகளில் பட்டியலின சமுதாயத்தை, பழங்குடியின சமுதாயத்தை, சிறுபான்மை, இஸ்லாமிய, கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயத்தையும் நாட்டில் உட்கார வச்சிருந்தார். இப்படிப்பட்ட சமூக நீதி பார்வை மருத்துவரையாவதற்கு உண்டு. அதே நேரத்தில் நாட்டை நீக்கி பேசுறது என்னன்னா, மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பெரியார் கூட சொல்ற பெரியார் கூட ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தார். ஆனால் போராட்டம் நடத்தி கொண்டு அங்கே சாதனையாளர்கள் செய்து கொண்டு எந்த பதவிக்கும் செல்லாத ஒரே தலைவர், மாபெரும் தலைவர் மருத்துவரையாக மட்டும்தான் என்பதை நாடு பேசுகிறார். நீ பேசுறத விட நாளை வரலாறு பேசுகிற தலைவர் மருத்துவரையா ஏற்படுத்தி நடத்திக்கிறார். தொடர்ந்து பயங்கரமா இருந்தாலும் கூட ஐயாவுடைய அனுமதி இல்லாம காலையில் 6 மணிக்கு கூட தொலைபேசியில் பேசுவாங்க. மணி நான் சொல்றது சட்டம் செய்யணும், சட்டம் செய்ய யாருமே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பாக்கெட் நோட் சட்டப்பை குறிப்பாடு இருக்கிற ஒரே கட்சி நிர்வாகி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார். யாராலும் எனக்கு பிடிச்சிங்கன்னா நானும் தூக்கம் பண்ணி 1:30 மணிக்கு சிறுநீர் கழிப்பறை போனேன். அப்ப ஞாபகம் வந்துச்சு, இந்த ஒரு பெரிய சிந்தனையா இருக்கு, இந்த செயல் பிடிச்சி வச்சு நடக்கணும், பெரிய செஞ்சிடலாம் அடுத்து உடனே. அப்புறம் அடுத்த நாள் ஏதாவது சொல்றோம், இப்போ வேணாங்க அவங்க பொறுத்து சரி பார்த்தீங்கன்னா என்ன சாதனை பட்டியலிட்டார் நேரம் ஐயா. ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த கிராமத்துல இருக்கிற பிரச்சனையில இந்த கிராம மக்கள் கையில் எடுத்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி
ஒரே நாளையில ஒரு சட்டமன்ற தொகுதியில் 100 இடங்களில் கிராமம். ஒரு நாளையில ஒரு தொகுதியில 100 இடங்கள் நம்மளால 150 இடத்துல கிராமந்தோறும் மாநாடு. 234 சட்டமன்ற தொகுதிகளில் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டை தவறாம கலந்து கொண்ட ஒரு தலைவர் தான் எல்லாம் 234 தொகுதி 5வது மாநாடு. இப்ப சொல்றாங்க நம்ம தமிழர்கள் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும், அவருக்கு கட்சியில் இல்லை. ஆனால் ஐயாவோட ஈர்ப்பு அவர் பட்டு கொண்ட காரணத்தால அப்படி நிறைய பேர்